தேசிய விருது வாங்கிய தமிழ் நடிகை லிஸ்ட்ல இந்த 2 ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விருந்தா கருதப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா தேசிய விருதுகள் தான். இந்த விருது விழா மத்திய அரசால வருஷம் நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுல நாடு முழுசுமே இருக்க சிறந்த திரைப்படங்கள், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள்னு எல்லாருமே சூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சு அதுக்கு கீழே அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்க எல்லாருமே கௌரவிக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில சிறப்பா நடிச்சு இன்னைக்கு தேசிய விருது வாங்கின நடிகைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால முதலா தேசிய விருது வாங்கின நடிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தான். 1976 வெளிவந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு கங்கா அப்படிங்கிற கேரக்டருக்காக இவங்க தேசிய விருது வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தபடியா பசி திரைப்படத்துல ஹீரோயினியா நடிச்ச நடிகை ஷோபாவுக்கு கடந்த 1976 சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைச்சிச்சு. இதை தொடர்ந்து கே பாலச்சந்திரன் இயக்கிய மாஸ்டர் பீஸ் படமான சிந்து பைரவியில சிந்து அப்படிங்கிற கேரக்டர்ல அசத்தலா நடிச்சு நம்ம எல்லாருமே வியக்க வச்ச ஒரு பர்சன்னா சுகாசினி அவர்கள் தான். அவங்களுக்கு கடந்த 1985 தேசிய விருது கிடைச்சிச்சு. அவங்க வாழ்க்கையிலே வாங்கின முதலான தேசிய விருது தான் இதுதானாமா. இதை தொடர்ந்து 1987 நடிகை அர்ச்சனாவுக்கு தேசிய விருது கொடுத்திருந்திருக்காங்க. பாலு மகேந்திரா இலக்கிய வீடு அப்படிங்கிற படத்துல பயங்கரமா அவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விருது கிடைச்சிச்சு. அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் தமிழ் நடிகைக்கு தேசிய விருது அப்படிங்கறத கண்ணுக்கு காமிக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த எல்லா முற்றுப்புள்ளியும் பிரேக் பண்ற மாதிரி பிரியாமணிக்கு தான் அடுத்த ஒரு விருதும் கிடைச்சிச்சு. அவருக்கு கடந்த 2007 வெளிவந்த பருத்து வீரன் அப்படிங்கிற படத்துக்காக தேசிய விருது கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து 2010 சீனு ராமசாமி இயக்கத்துல வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்துல வீராகி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு நம்ம எல்லாருமே வியக்க வச்சு அந்த ஒரு கேரக்டராவே வாழ்ந்து வந்த நடிகை அப்படின்னா சரண்யா பொன்வண்ணன் தான். சோ அவங்களுக்கு தொடர்ச்சியா அந்த தேசிய விருதும் வழங்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா சுரரை போற்று அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நடிகைனா அபர்ணா பாலமுரளி தான். அவங்களோட கேரக்டர் ரொம்பவே பக்காவா அதுல இருந்ததுனால 2020 சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்தபடியா கடந்த 2021 வெளிவந்த சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படத்துல நடிச்ச லக்ஷ்மி பிரியாவுக்கு தான் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும் கிடைச்சிருந்திருக்கு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 2 பேரை மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா திரிஷாவும் நயன்தாராவும் தான். ஸோ எல்லா நடிகைகளும் அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி செம்மையா ஆக்ட் பண்ணதுனால தான் தேசிய விருதே வாங்கியிருக்காங்க. ஆனால் நயன்தாராவும் திரிஷாவும் ஒரு தடவை கூட தேசிய விருது வாங்கலைங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே கவலையான விஷயம். ஏன் வாங்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க.